கணித 3 ஆண்டு காலங்களாக வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே தடைப்பட்டு நின்றது. அதனால் பொல்லாத கடன்பட்டு திரும்பச் செல்லக்கூடிய வழியில்லாத வேதனையில் இப்போ வாடி இருக்க. அதனால் சட்டப்படி வழக்குகள் வராமல் உன்னையை காப்பாற்றி கடன்லேருந்து மீட்டி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. எந்திக்கிறதே கஷ்டமாக இருக்குது, தொப்பையை குறைக்கணும். ஒரு வாரம் கேட்டுக்காடா, நடத்தி தந்துடுறேன். என்ன வேணும்? இந்தா உனக்கு பணம் கிடைக்கும். கடன்லேருந்து 3 மாதத்தில் வெற்றி ஆகுவேன். போயிட்டு வா. நல்லா கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் எல்லை திருவாரூர் திருவாரூர் வரேன். திருவாரூர் எல்லை பைசில் யார் வராங்களா? திருவாரூர் அண்ணாச்சி, மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்கே இருக்கு அண்ணாச்சி? அங்கே மனுநீதி சோழனுக்கு இல்லை, ராஜராஜ சோழனுக்கு தான் இருக்குது. மனுநீதி சோழனுக்கு கோயில் எங்கே இருக்குது? உங்களுக்கு திருவாரூரா? திருவாரூர் இல்லையா? நீங்கள் திருவாரூரில் எந்த இடம்? வலங்கைமான் பாடைகட்டி மாரியம்மன் கோயில். சரியா? திருவாரூரில் தியாகராஜ சாமி திருக்கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா வலப்புறம் போய் அப்படி இடப்புறதுன்னா இடது பக்கத்தில் மனுநீதி சோழனுக்கு அடையாள சின்னம் வச்சுருக்காங்க. பசு வந்து மணி அடிக்கிறது மாதிரி. அதுதான் மனுநீதி சோழனுடைய இடம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். நீ வந்தோடனே அங்காளம்மன் வராள, என்ன காரணம்? உங்கள் குலதெய்வமா? சரி, இப்போ யாருக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணுமா? கண்ணை முடிக்கா. ஏன் அவன் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா உனக்கு எதுவும் வருத்தமா? அவன் மனசை பார்த்து தான் அந்த பதிலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மனசில் அப்படி ஒன்று இருக்குது. உள்ளத்தில் ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை மாற்றணுமா, ஓன் சொல்லிப்படி கொண்டு வரணுமா? கால் வந்துட்டு வரலாம். கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலை. நல்ல பாட்டு பிடிக்கானே. நீ எனக்கு அண்ணனால வாழங்க ஓத்தி பொல்ல. கர்மசாமிக்கு உன் பையன் ஒரு பெண்ணால் மன சேதமடையக்கூடிய நிலைமை இருக்குப்பா. அதில் சில வேதனைகளும் சொல்லுக்கடங்காத குறைபாடுகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனையும் உன் வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய வகைப்பிடித்திருந்தால் போதும்ல, பக்கத்தில் வரலாம். 3 முறை என்னை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இந்தா நல்லா மகனே. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? வீட்டில் பெண்ணுடைய. நீங்கள் எந்த ஊர் என்னாச்சு? உங்களை கூப்பிடுறேன். கால் ஒன்று சொல்லலாம். ஆடாத மனமும் உண்டோ? என்ன வேணும்? குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? உங்கள் தாத்தாலாம் இருந்து அங்கே இருந்தாங்களோ? எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. கால் வந்துட்டு வரலாம். இப்போ உங்கள் எல்லைக்குள்ளே வீரனார் தான் வராரு, நொண்டி வீரனார். ஆனால் உன்னுடைய மூதாதையர் வணங்கி வந்தது பைரவர், வீரபுத்திரர், காளியம்மை. இந்த 3 தான் அவங்களுடைய வகையில் குலதெய்வம். இந்த 3ஐயும் நீ கும்பிட்டு வந்தால் உன் குலதெய்வ குறைகள் நீங்கிரும். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாக்கி தரேன். உன் மனசை செம்மைப்படுத்தி வாழ வைக்கிறேன். இந்த செல்வமாக இருப்பா, வாழ்க்கை. கர்மசாமிக்கு அப்படியா? யாருக்கு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா மனக்குழப்பம்? சரி, உங்கள் உத்தரவு முடிஞ்சு போச்சு. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர்
கோயம்புத்தூர் விருதுநகர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். என்ன பெரியவரே, உங்க பையனுக்கு என்னாச்சு? கால் விட்டுடலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்பா. உன்னுடைய எல்லைக்குள்ள நான் கற்பராயன் ஒரு தெய்வமாக, அதே மாதிரி என் தங்கை மாறி ஒரு தெய்வமாக 3 வருடங்களுக்கு முன்னால் இருந்து உன் பிள்ளையினுடைய மனநிலை தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது. இப்போ உன்னுடைய துணைவியாருடைய இடுப்பு, வயிறு, கழுத்து சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்பட்டு பூரணமாக எழுந்து நடக்க முடியாத குறையை அடைந்தாள். இவைகளெல்லாம் இதுக்கு காரணம் உன் தந்தை வழியை சார்ந்த முன்னோர்கள் செய்த பாவம் என்பது விளக்கம். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தந்தா போதுமா? காலன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யாரு? இந்த அப்பா ஜெயிச்சு தாரேன், நலமடைய வைக்கிறேன், வெற்றி உண்டு. மதிய உணவை மனதார உண்டு செல்க. யாருக்குமா பிரிவு? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன பிரிவு? காலம் சொல்லலாம். என்னம்மா குழந்தை இருக்கா அவனுக்கு? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். நீ வாயை மூடுனால எல்லா விஷயமும் சரியாயிரும். இது யாரு? மகா. நீ மௌனமாக இருந்தானா அவள் ஜெயிச்சிருவான். இங்கே தள்ளி உட்கார். மௌனம் கலகநாஸ்திகம் என்ன சொல்லியிருக்கான்? மௌனமாக இருந்தால் சண்டையே வராது. வருமா? அப்போ ஊமை வீட்டில் சண்டை வருது. என்னப்பா பிள்ளை நீ விவரம் தெரியாமல் வாமாங்கிய. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உண்மையை சொல்லணுமோ, மனதை குழப்பிடக்கூடாதுன்னு பார்த்தேன். சந்தேகம் உன் மனத்துக்குள்ளே தோன்றுது. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா? அப்படி இல்லை, எனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு திசை மாறி வேற எங்கேயும் அவர் செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் கொஞ்ச காலம் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு, நான் என் லைஃப்பை எப்படி முடிக்கணுமோ முடிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிற வாசகத்தை உங்ககிட்ட சொல்லதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். இதுதான் நிலை. நீ மன தைரியமாறு. உனக்கு ஒரு குழந்தையை தந்து 2 ஒன்றா வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இவனுக்கு நம்ம பேரில் தான் பிள்ளை கொடுக்கணும், அப்போ தான் ஜெயிப்பான். என்னம்மா அப்படி தானம்மா? புரட்டாசி மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். மருத்துவத்தால் அல்ல, தெய்வத்தின் மகத்துவத்தால். பிறக்கும் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறப்பான். கற்பண்ணன் அப்படின்னு பேர் வச்சுக்கா, வெற்றி உண்டு. உன்னுடைய ஃபோனில் சில நம்பர்களை டெலீட் பண்ணிடு. என்ன சொல்லியிருக்கேன்? நிறைய நம்பர்கள் இருக்குது, நம்பர்கள் இருக்குது. எனக்கு நல்லா பேச தெரியும், ஆனால் கொன்னி பேசுகிறேன் பார்த்தியா? நண்பர்கள் இருக்குது, அப்புறம் டெலீட் பண்ணிடு. நம்பர்களை டெலீட் பண்ணிடு. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்டை விட்டுரு. வா, நல்லாயிருவேன். தைரியமாக இரு மகளே. மத்தியானம் நல்லா சாப்பிட்டுப்பா, சந்தோஷமா இரு. மௌனம் கனகநாஸ்திகம், அடக்கம் மன அடக்கம் அமரருள் உய்க்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு
அதே கோயம்புத்தூர் எல்லை கருப்பசாமி எங்களுடைய தொழிலும் லாஸ் ஆகிடுது, உடல்நிலையும் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டு வந்தவர். என்ன தொழில்னே கால் வந்துட்டுவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்கு, ஒரு காலம், அந்த பாட்டெலாம் போடுவீங்களா அந்த காலத்தில்? ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு, இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வரான். மனைவி பேர் என்னப்பா? கண்ணை முடிக்காப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே கற்பராயனுங்கிற தெய்வமும் உண்டு. அந்த எல்லையில் தாண்டி போனால் சடை விரித்த முனியாண்டியும் உண்டு. சரிண்ணா? அந்த எல்லைக்குள்ளே நான் போய் உள்ளே புகுந்து பார்த்தா மகாளி, திரிசூலி அம்பாள்லாம் அங்கே இருக்கா. இப்போ 3.25 ஆண்டுகளாக மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் உன்னுடைய உடல்நிலை சம்பந்தமாகவும் கடன்கள் சம்பந்தமாகவும் வேதனை உற்று மனம் சஞ்சலப்பட்டு நீ இருந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். செய்வனை ஒய்வினை கோளாறுகள் நடக்கவில்லை, வீணான கற்பனை தேவையில்லை. இந்த கடன்களை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. நெஞ்சம் இருக்கு துணிவாக. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? இந்தாப்பா எல்லாம் ஜெயிச்சு தரேன், வெற்றியாக இருக்கு, நடக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு வரலாம். பேரன்லி டாக்குமெண்ட்ஸ் தாய் பத்திரத்தை எடுத்து படித்து பார்த்தேன். எழுத்தில் வந்து இப்போ இருக்கிறவங்க பேர் மாற்றம் இருக்குது. நீ பார்த்தியா அதை? இப்போ எத்தனை பேருக்கு பங்கு வேணும்? அது பங்கு வந்தால் 4 பேருக்கு வரணுங்க. ஆனால் எங்கள் அப்பா உயிர் எழுதி வச்சுருக்குதுங்க, அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு. எங்கள் அப்பா சொத்து மேலே உயிர் எழுதி வச்சுருக்குதுங்க, அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போட தரேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? உயிரெல்லாம் வந்து பக்குவமாக மறுதளிக்கப்பட்டு உன்னுடைய பெயர்களெல்லாம் இல்லாத அளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் இந்த வழக்கை தெளிவு பண்ணி உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. மயிலேறும் மன்னவா. அப்படியா? வரேன். இந்தாப்பா உன் சொத்தை செம்மையாக்கி பக்கத்தில் வந்து வாங்கடா, மனம் கொடாமல் வாங்கு. ஏய் இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருக்கும். கணவன் மனைவி 2 பேர்களுக்குள் மன வருத்தமும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமானதுக்கு எங்களுக்கு தெளிவு வேணும், மன வருத்தம் தீரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? கோயம்புத்தூர் எல்லை. லை நீ ரொம்ப நுழைதிய, நான் உன்னை கூப்பிடுவேனே விவரமா. தண்ணி வச்சுருக்கனாக்கிற மயங்கிரும் நினைச்சியாடா? அதானே பார்த்தேன். உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்கார்? என்ன குழப்பம்? அதனால் கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன் திருமாங்கல்யத்தில் என்ன தெய்வம் இருக்கு? லட்சுமி. இப்போ எங்கே இருக்கு? அதை யாராவது கோயில்லையே எதையும் போட சொன்னாங்களா? போட்டுட்டியா? போச்சு. இப்போ புதுசாக போட்டிருக்க. கால் வந்துட்டு வா. அதை ஏன் நான் உங்ககிட்ட கேட்டோம்னு தெரியுமா உனக்கு? உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் கேட்டேன். அதாவது உன்னுடைய உள்மனதை போய் நான் பார்த்தேன். குறைந்த காலங்கள்லேயே நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவும் முற்றுப்புள்ளி வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்குது. அப்படி ஒரு நிலைமை நடக்கவே செய்யாது. அது நீ வீணான ஒரு கற்பனை, அது ஒரு பயம். அதனால் கிரகங்கள் அப்படி இருக்கா
சில இடங்களில் கேட்கும்பொழுது எனக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்களே, அது தவறா அல்லது என் நிலைமை இதுதானா, இந்த முடிவிலிருந்து எங்களை நல்லாக்கி வெற்றியாக்கி தரணும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா, 2 பரிகாரம் சொல்லுவோம், அதில் சரியாயிருவாவா. வருகிற பௌர்ணமி அன்று மல்லிகை பூவும் குங்குமமும் கொண்டு வா. குங்குமமும் கொண்டு வா. உயிர்கண்டம் இல்லாமல் உன் மாங்கல்யம் விலகாமல் நான் காக்கிறேன், சர்வ ஆரோக்கியத்தையும் தரேன். பௌர்ணமிக்கு உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு கோவை பொள்ளாச்சி எல்லை. பொள்ளாச்சி அவனுக்கு என்னது VSOP நல்ல கம்பெனியாப்பா, உத்தரவு வச்சுக்காங்க பிறகு கால் ஒன்று வரலாம். பொள்ளாச்சியா? என்ன கடவு உன் ஊருக்கு? என்ன கடவுன்னு பேர்? கிணத்து கடவு. அன்னைக்கு பேர் இருந்தோம்னா அந்த கடவு. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மைகள் என்பது ஊமை, பொய்யில் நிறைந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. இன்னொருத்தர காரணம். தண்ணீர் தழல் போல் தெரியும், செந்தழலும் நீரென குளிரும், நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள்பட புரியும். பார்த்தால் பசி தீரும் படத்துக்கு பேர். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நாகப்பாம்புகள்லாம் கூடிய இடம். 7 ஆண்டு காலங்களாக செய்வனை இவைனை கோளாறுகளால் தாயாருடைய உடல்நிலை மனநிலைகளும் பாதிக்கப்பட்டது. சொத்துக்கள் கைவிட்டு போகுமோ என்னும் பகைகள் தோன்றியது. இப்போ உன் உடம்புக்கும் பொல்லாத வேதனை உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு சக்தி ஆட்டுவது போன்ற ஒரு மயக்கம், அந்த சக்தி உன்னை விட்டு வெளியேறிவிட்டது. சக்தியாக்கி முக்தியாக்கி தந்தால் போதும்ல, வேற என்ன வேணும்? நடத்தி தானே. கால் வந்துட்டு வா. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனக்குழப்பம் ஏற்படும், அதை நீக்கித்தாரேன். இந்த பிரச்சனைகளுக்கு செய்வனை காரணம் என்பது உன்னுடைய கருத்து. அதை நீக்கி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா, வேற என்ன வேணும்? அதை வாங்கி தந்துடுறது. அதுதான் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தேன், உனக்கு தான் அது. சந்தோஷமாக இருக்கு, நல்லா இருக்கு, கேட்டோம். அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. யாரை பற்றி கேட்கணும்? கால் வந்துட்டு வரலாம். கேட்டுட்டு வரேன் வரேன் வரேன். இன்னொன்று இருந்துச்சு, அது என்னன்னு பார்ப்போம். ஆமாண்ணே, நல்லது, மூங்கில் அரிசி. இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வாங்க, இருக்கட்டும். வாலிபத்தில் காதலிக்க பையனுக்கு என்னென்ன செய்யணும்? சரி, வேற பொண்ணு வெளிநாட்டில் இருக்கு, நான் இப்போ ஒரு பாட்டு படித்தேன், அதுக்கு என்னென்ன அர்த்தம்? வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் உண்டு, ஜாதகத்தில் இடமும் உண்டு. அவன் வெளிநாடு போனால் தான் அந்த பிள்ளையை செட் பண்ணி கூட்ட முடியும். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். பஞ்சு போல் நரை விழுந்து பார்வையும் குடி விழுந்து, அதிவிரைவில் அவனுக்கு அங்கிருந்து விசா வரும். வெற்றியாக்கி மங்களகரமாக வாழவும் வைக்க, கோடிக்கணக்கான செல்வத்தையும் தாரேன். வேறு என்னப்பா வேணும்? ஒன்றுமே நடக்காது, எல்லா தோஷத்தையும் வென்று வாழ வைப்போம். ஆனந்தமடைவாயாக, பயப்படாத, தைரியமாக இருப்போ. கர்மசாமி, என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்? தன் பிள்ளை தன் சொல்லை கேட்கணும்னு கேட்டு வந்தவங்க. பொள்ளாச்சி வாங்க. பொள்ளாச்சி அவங்களுக்கு பரவாயில்ல, வாங்க வாங்க
உங்கள் பிள்ளை எங்கே இருக்கு? இப்போ எழுதி அந்த பிள்ளைய உங்கள் படி கொண்டு வரணுமா? கால் வந்துட்டோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இல்லை, அதுக்கு இருக்கிறதுக்கு. உடுமலையிலேருந்து 2ஆ பிரியக்கூடிய இடத்துல உங்களுடைய ஊர் வருதுல்ல, அதானே? உட்காருங்க. புருஷ முன்னாடி 2 வரையும் வீட்டுக்கு வர வைக்கட்டுமா? வேண்டாம், உன் பிள்ளை மட்டும் தான் உன் சொல்ல கேட்டு வரணும். அப்போ அடுத்து அவளுக்கு வாழ்க்கை கால் வந்துட்டு அடிப்போம். என்னடா சோமா இருக்கியா? பொண்ணையை கூட்டு வந்துடலாம், பொன்பொருள் கிடைக்காத என்ன செய்யலாம்? வச்சா வச்சுட்டு போட்டு என் பிள்ளை உயிர் கிடைச்சா போதுமுங்க. கண்ணை முடிக்காங்க. இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, உன் பிள்ளைய வர வைக்க குழப்பம் இல்லாமல் முடிச்சு தரேன். கொஞ்சம் வெற்றி உண்டு. சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கோவை எல்லை. சொத்து சம்பந்தமாக தோட்டம், சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க. எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எல்லை தான் நான் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் பொள்ளாச்சியா? கால் வந்துட்டு வரலாம். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? சரியாக கும்பிடலை, நானே ஏமாடியா? இன்னும் சலிட்டு வராது. நான் உள்ளத்துக்குள்ளே நல்லா கும்பிட்டுக்கிட்டேன் சாமி. என்னப்பா அது சொல்லாரு பாரு, உள்ளத்துக்குள்ளே உட்காருங்க. மகாசக்தியே நம, ஏ நம. என்ன செய்யணும்? பூ அள்ளி போட்டனே, உனக்கு எதுவும் புரிஞ்சுதா? புரியலை. பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. உன் தோட்டத்து விஷயத்துக்கு 3 வருஷ காலமாக நிறைய தடைகளும் மனவேதனைகளும் நடக்கு. அது மூலமாக உங்களுக்கு எந்த லாபமும் அடைய முடியாது. ஒருத்தரால் சில இளைஞர்களும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் உனக்கு மந்திரம் ஓதி வச்சுருக்கான். அதுதான் உன் மேலே பூவை போட்டு காட்டினேன். அந்த தடைகளை நீக்கி வெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன், முடிச்சு தரேன். இந்த அப்படி சாப்பிட்டு போங்க. காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் அடுத்த உத்தரவு. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? காஞ்சிபுரம். என்னடா வேணும்? என்ன படிச்சிருக்கிற? உனக்கு ஃபாரினில் இத்தாலியில் வேலை இருக்க போறியா? இத்தாலி நாட்டில், இந்தியாவில் தான் இருக்கணுங்கிற. கண்ணை மூடி பார்க்கட்டும் நான் உங்களை. உங்கள் அப்பா எங்கே? அப்பா இல்லை. அதான் 3 பேரை மட்டும் காட்டுது சாமி. யாருன்னு பார்த்தேன். இது யார்? இது ஒன்று அண்ணன். அவரை ஏன் கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள்? யாருக்கு? இப்போ நான் யாருக்கு சொல்லணும்? நான் ஒருத்தருக்கு தான் சொல்லுவேன். யாருக்கு சொல்லணும்? உட்காந்துக்கணும், சந்தோஷமாக உட்காரு. உன் மனது மதிக்கப்படுகிறதுடா, உட்கார். அக்டோபர் மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் நமது செந்தமிழ் நாட்டிலேயே இவனுக்கு தொழில் அமையும். அது பிஸ்னஸ் லைனும் சேர்ந்து இவன் படிப்புக்கு இணைந்தே இருக்கும். அதை ஜெயிச்சு கொடுத்துருதோம், நல்லா ஆக்கிடுறேன். வேறு என்ன வேணும்? கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். ஒரு இடம் சம்பந்தமாக மன வருத்தம் இருக்கும், அதில் வில்லங்கத்தை தீர்த்து செம்மையாக்கி தரேன். இங்கிட்டு வா. நீ விரும்பின பெண்ணு கண்டிப்பாக கிடைக்க மாட்டா. பெரியோர்கள் நிச்சயித்த பெண்ணால் வாழ்க்கை உனக்கு உயரும், செல்வங்கள் கூடும். 6 மாதத்தில் இவன் கல்யாணம் முடிச்சு என்னை பார்க்க வருவான். காஞ்சிபுரம் தலைவன் தலைவி குடும்பத்தோட யார் பக்கம் வந்திருக்கா?
பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு. இவங்க பிள்ளை யாரு? வீட்டு பக்கத்தில் விநாயகர் இருக்காரா? முருகன் எங்கே இருக்கார்? ஆனால் பிள்ளையார் மட்டும் பக்கத்தில் இருக்கார். என்ன, உங்கள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4 ஆண்டுகளாகவே கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவுக்கு தான் வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? அதனால் புத்திர பாக்கியத்தில் மன வருத்தமும், அவங்க நிம்மதியாக வாழ முடியாத குழப்பமும், கடன்களால் சட்டத்தால் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இப்போ உங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். யாரை பெரிதாக நம்பி நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தது மாதிரி உள்ள வேதனை இப்போ நடக்கும். இந்த நிலைகள் மாறி நீங்கள் தெளிவாயிருவீங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொல்கிறது நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்? யாரை உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பார் என்று நினைத்தீர்களோ அவர்களாலவே உன் பிள்ளைங்க வாழ்க்கையும் உங்களுக்கு எதிரியாக நடக்கும். அந்த நடைமுறையை மாற்றதுக்கு நாட்கள் ஆகுது. அதை சீக்கிரம் முடிச்சு தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். வீணாக போய் பகைக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம் அது. சம்பந்த வழினா என்ன அர்த்தம்? நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவை சம்மந்தப்படுத்திக்கிறது தான். அதே வழி பகையாக மாறி போச்சுன்னா சம்மந்தமே இல்லைன்னு போயிடும். உண்மையா இல்லையா? அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால்தான் அவங்கள புண்ணியமாக நம்பணும். அதுக்கு தகுந்த நடக்கலை. அதை மாற்றி தெளிவாக உன் பிள்ளையை வாழ வச்சு தரேன், பிரிவில்லாமல் நடத்தி தரேன். பக்கத்தில் வரலாம். இந்தா புனிதமான வாழ்க்கை நீடிக்கும், ஆபத்தில்லாமல் காப்பாற்றுறேன். செல்வாக்காயிரு மகளே, வெற்றி உண்டு. தெய்வ பணி சிறக்கும் அப்பா, வாழ்க. அதே காஞ்சிபுரத்து எல்லை. நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கடன்பட்டு கண்கலங்கி வந்த செல்ல மக்கள். அது யாரு? அது யாரு? பட்டுக்கள் சம்பந்தமான இடங்கள் எந்த பக்கம் இருக்குது? அதான் கேட்டேன். 5.25 ஆண்டுகள் தீராத கடனும் மனவேதனையும் அடைஞ்சிருப்பீங்க. இருக்கும் இடம் முதல் செல்வங்களெல்லாம் இழந்து போகக்கூடிய நேரம் அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இருப்பிடம் மாறிப்போக வேண்டிய தலைவிதியும் நடக்குமோ என்ற குழப்பமும் உள்மனதும் உங்கள் உள்ளத்தை இப்பொழுது வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கிரகங்களா அல்லது நம்ம தொழிலோ வருமானமோ நடக்காத அளவுக்கு மாந்திரிகம் செய்வினைகள் நடந்திருக்குமா என்று ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்டு. உண்மையா? நடந்ததும் உண்மைதான். அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை புனிதமாக வாழ வைத்தால் போதுமல்லவா? கால் வந்துட்டு வரலாம். ரயில் சத்தம் கேட்குதே. ரயில் ரோடு இருக்கா உங்கள் வீட்டு பக்கமா? அதான பார்த்தேன். பக்கத்தில் ஒரு ரைஸ் மில்லு தோன்றுது. ஒரு ரைஸ் மில்லு. அது என்ன மில்லு? ரைஸ் மில்லு இருக்கு. அப்படியா கருப்பசாமி? என்ன விஷயம்? என்னப்பா ஆதியில் உள்ள உங்கள் சொத்துக்கள் எதுவும் பாதிக்கப்பட்டு இடங்கள் கிடக்கா? அந்த சிக்கலை நீக்கி உங்களுக்கு நான் விற்று தந்தா போதுமா? அந்த சிக்கலுக்கு தகுந்தாற் போல் ரேட்டு கொஞ்சம் குறையும். ஏற்றுக்கிடுவீங்களா? உனக்கு கடனை தீர்த்து தரணும், இடத்தையும் விற்கணும். இடத்துல 1000 கோட்டை ஓட்டை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எப்படியாவது அதை கோல்மால் பண்ணி தான் செய்யணும். என்ன பண்ணுறது? இன்னொரு தடவை காலில் விட்டுவாங்க. யோசிப்போம். சாப்பிட்ட கேட்டுருவோம். பருப்பில் கேட்டக்க வேறு என்ன பிரச்சனை? வந்தேன். ஏய், சரி வரட்டும், வாங்க.
இந்த மகனுடைய ஆன்மாவை நான் பார்த்தேன். நேர்மையானவன், மனக்குழப்பமற்றவன். என்னைய மாதிரி சித்தர்கள் யோகியர்களை மனதார நேசிக்கிற குணம் உண்டு. ஆனால் குறி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஈடுபாடு ஒரு காலத்தில் உனக்கு கிடையாது.